அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவர் வாழ்விலும் மங்களம் பொருந்திய மகிழ்ச்சிகரமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தித்திக்கும் ஆண்டாக அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய தினம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கும் திருவெண்பாவையிலுள்ள 17ஆம் பாடலையும் பொருளையும் பார்க்கலாம் வாங்க. பாடல்: செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆறுமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். பொருள்: தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன், பிரம்மா, பிற தேவர்கள் யாவரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனான சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளி உள்ளான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம்பல பெரும்பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவரை தரிசனம் செய்ய தயாராவோம். விளக்கம்: இறைவனை தேடி நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. இதோ அவனே வருகிறான். அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம்? அவன் வரும் முன் நீராடி உடலை சுத்தமாக்கி நமசிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல சேவை செய்வான். வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பதை மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் அழகாக விளக்கியுள்ளார். நன்றி.